எக்ஸைஸ் 1.1ல 12th சம்மு என்கிட்ட 143 புக் இருக்குது. அந்த புக்கை ஈக்குவலாக எடுக்கணும். சரிங்களா? ஈக்குவலாக எடுக்கணும். அது எந்த வரிசையில் எடுக்கலான்னு கேட்குறாங்க. நான் இதுக்கு முதல்ல ஃபேக்டர்ஸ் எடுக்கிறேன். ஃபேக்டர்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. இப்போது ப்ரைம் நம்பர் என்னது? 2 3 5 7 9 வராது இல்லையா? 9 வராது, 11. ஓகேவா? போதும். இப்போது இந்த நம்பரை ஃபேக்டர்ஸ் எடுக்கணும்னா 2ஆல் முடியாது, 3ஆலையும் முடியாது, 5ஆல் முடியாது, 7ஆல் முடியாது. 11ஆல் முடியுதான்னு பார்ப்போம். 143 சார், 111 சார், 11 3 பேலன்ஸு 311 சார் 33 0. அப்போது லெவல் எத்தனை லெவல் இருக்குது? 13 லெவல் இருக்குது. 13 என்ன ஃபேக்டர்ஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது இல்லையா? அதே 13 தான் வரும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 143 ஈக்குவல் டு 11 இன்ட்டு 30. அப்போது அந்த மேத்ஸ் புக்கை 143 புக்கு இருக்கு இல்லையா? அப்போது எப்படி எடுக்கலாம்னா 11 புக்காக எடுக்கலாம். 11 புக்காக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த மாதிரி 13 அடுக்கு எடுக்கலாம். சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இல்லையா? அப்போ 13 அடுக்கு எடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அடுக்கு எடுக்கலாம். 11 புக்காக 13 அடுக்கு எடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 13 புக்காக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இந்த 13 புக்கை 11 அடுக்கு எடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. புரியுது நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது 140 புக்காக இருந்துச்சுன்னா கரெக்டாக 14 அடுக்கு அடிக்கலாம். 10 புக்காக 10 புக்காக 14 ரோவில் அடிக்கலாம். ஆனால் 143 இருக்கிறதுனால தான் நம்ம அந்த எல்சிஎம்லாம் எடுத்தோம் இல்லையா? எல்சிஎம் எடுக்கும்போது 11 இன்ட்டு 13 வந்துச்சு. 11 புக்கை 13 அடுக்காக எடுக்கலாம், இல்லைன்னா 13 புக்கை 11 அடுக்காக எடுக்கலாம். சரிங்களா? 2 வகையாக எடுக்கலாம். புரியுதுங்களா? 11 புக்கை 11 ரோவில் எடுக்கலாம், அப்புறம் 13 புக்கை 11 ரோவில் எடுக்கலாம். தேங்க்யூ.